பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா கம்யூனிட்டி சேர்ந்த மறுமணம் ஆண்கள் வரன் தான் பார்க்க போகிறோம். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு வந்து பூர்வீகம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம நாமக்கல்லில் தான் இருக்குது. நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா வீடு, அவங்க அம்மா அப்பா, ஒரு 2 இடத்துல ஃப்ளாட்டு எல்லாமே இங்கேயே இருக்குது. அதேமாதிரி கோயம்புத்தூர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறாரு. இவர் வந்து வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 36 வயசு இப்போ நடந்துட்டு இருக்குது. அதேமாதிரி கூட பிறந்தவங்க அக்கா 2 பேர். இவர் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு. சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மக்களே. இவர் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், லக்னம்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் மக்களே. அதே மாதிரி இவர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கருத்து வேறுபாடின் காரணமாக ஒரு வருஷத்துக்குள்ளாரையே அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. ரொம்ப நாள்லாம் லைஃப் போகலை. ஏன்னா வந்து அது என்ன மனசாகும், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஏன்னா பணம் வந்து ஒரு அது நம்மக்கிட்ட வந்து குறிப்பிடலை. பணம் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து அவங்ககிட்ட டைவர்ஸு அந்த கொஞ்ச நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வந்து என்ன கடமைகளை செய்ய முடியுமோ அந்த கடமையை செஞ்சு அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ அவருக்கு 36 வயசு நடந்துட்டு இருக்கிறனால, அதாவது குழந்தைங்க மட்டும் இல்லாதவங்களா பார்த்து, இப்போ இவர் எப்படி இருக்காரோ கல்யாணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க இல்லைங்களா, டைவர்ஸ் ஆனவங்க, விதவைங்க, அந்த மாதிரி கணவன்லாம் கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி நல்ல பொண்ணாக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். படிப்பு வந்து ஓரளவு படிச்சிருந்தா போதும், அதிகலாம் எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து எந்த ஒரு வரதட்சணையும் நாங்கள் எதிர்பார்க்கல, எந்த ஒரு சீர்வரிசையும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலி நல்லபடியாக ரன்னிங் பண்ணிக்கிட்டு எங்கள் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணால் கோயம்புத்தூர் போய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளங்கள் பெண் வரன் கொடுக்கக்கூடிய தயாராக இருக்கிறவங்க, கோயம்புத்தூரில் கொடுக்குறதுக்கு யாராவது தயாராக இருந்தீங்க, மறுமணம் இருந்தது அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டுக்கு நீங்கள் தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ராகேசவை எதுவுமே இல்லைங்க, சுத்த ஜாதகம் தான். நீங்கள் தாராளமாக நம்பி பொண்ணு கொடுக்கலாம். வசதியான ஃபேமிலி தான், நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி அவங்க அவங்க பேரண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்ல அருமையான கேரக்டர் தாங்க. அதாவது இந்த வரணை வந்து பிடிச்சிருக்குங்க பட்சத்தில் நமக்கு வந்து தகவல் கொடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் ஜாதகம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.